அடுத்ததாக இந்த மன்றத்தில் வந்து பேச இருக்கிற அந்த 2 செந்தமிழ் செல்லங்கள் தளிர்மதியன் மற்றும் யோகேஸ்வரி. வாங்க. தளிர்மதியன், யோகேஸ்வரி 2 பேருக்கும் இந்த மன்றம் அவங்களுடைய வணக்கத்தை தெரிவிக்குது. நீங்களும் மன்றத்துக்கு ஒரு வணக்கத்தை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். 2 பேரும் பேசுறதுக்கு தயாரா நல்ல ஜம்முன்னு பட்டு வேட்டி சட்டையோட வந்தாச்சு. அன்றும் இன்றும் சுற்று. அதில் அன்றுன்னு யார் பேச போறா? ஓ, அதனால தான் வேட்டி சட்டையா? சிறப்பு. அப்போ யோகேஸ்வரி இன்று அப்படின்னு பேச போறீங்க. என்ன தலைப்பில் இவங்க 2 பேரும் பேச போறாங்க அப்படின்னு நேயர்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க. தமிழ் குடுவையில் இன்னும் சில தலைப்புகள் இருக்கிறது. அதில் ஒரு தலைப்பை இந்த 2 பேரும் தெரிவு பண்ணி பேச போறாங்க. என்ன தலைப்பு பார்க்கலாம். நட்பு அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்பு. 2 நல்ல நண்பர்கள் நட்பு அப்படிங்கிற தலைப்பில் ஒரே மேடையில் பேச போகிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள். முதல்ல அன்றைய நட்பு அப்படிங்கிற தலைப்பில் தளிர்மதியன் பேச தயாராக இருக்கிறாரு. இன்றைய நட்பு அப்படின்னு யோகேஸ்வரி தொடர்ந்து பேச இருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் 2 பேருக்கு. கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆகவில்லை, வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் மீம்ஸ்களை அனுப்பவில்லை, இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடவில்லை. ஆனால் உள்ளத்தன்பை எண்ணாலைகளால் ஒருவருக்கொருவர் ஊட்டியவர்கள். காலம் காலமாக நட்பின் அடையாளமாக சொல்லப்படுபவர்களும் இவர்கள்தானே. கண் கொண்டு காணாத இருவரின் நெஞ்சார்ந்த நட்பை கண்ட பின்தான் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்ற குறளையே வள்ளுவர் எழுதியிருப்பாரோ என்று எண்ணத்தான் தோன்றுகிறது. உயிர் காக்க வல்ல நெல்லிக்கனியை தான் உண்ணாத அவ்வைக்கு கொடுத்த அதியமான் பாரியும் கபிலரும் என்று இலக்கியங்கள் சொல்லும் நட்பின் உதாரணங்கள் எத்தனையோ. இலக்கியத்திலிருந்து நிதர்சனத்திற்கு வருவோம். கர்ணம் போட்டு கிணத்துல குதிச்ச நினைவுகள் மலருது, மனசுக்குள் குளிருது. கம்மங்கூல குடிச்சிடத்தானே உதடுகள் துடிக்குது, மீசையும் தடுக்குது. பழகுனத மறக்கலையே, அந்த பருவம் இப்ப கிடைக்கலையேன்னு எங்க அப்பா அப்பப்ப வீட்டில் பாடுற பாட்டு தான் என் நினைவுக்கு வருது. கிணற்றில் சொருக்கடித்து, வாய்க்காலில் மீன் பிடித்து, கரையோர மரத்தில் புளியங்காய் பறித்து, உப்பு மிளகாய் சேர்த்து ருசிக்க தின்று மறுநாள் தான் தெரியும் நாக்கு வெடித்திருப்பது என்று சொன்ன என் பெரியப்பாவின் அனுபவம் எனக்கு கிடைக்கவில்லையே. ஒரு வீட்டில் இருந்து அரிசி, ஒரு வீட்டில் இருந்து உப்பு, ஒரு வீட்டில் இருந்து புளி, இன்னொரு வீட்டில் இருந்து மிளகாய் தூள்னு ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு பொருள் எடுத்து வந்து கூட்டாஞ்சோறு ஆக்கி தின்னு சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நடைமுறைப்படுத்தின என் அத்தையின் அனுபவம் இந்த கால தலைமுறைக்கு கிடைக்கவில்லையே. வாடா போடா என்று வாசனையாய் அழைப்பவன் வீணாய் போய் நின்றாலும் தானாய் தேடி அணைப்பான். அவன்தான் அந்த காலத்து நண்பன். அதன் நீட்சிதான் இன்று பல ஊர்களில் பழைய நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முன்னாள் மாணவர்கள் என்ற பெயரில் பல அரசு பள்ளிகளை தத்தெடுத்து வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது நட்புக்கு அவர்கள் வைக்கும் கிரீடம் இல்லையா? வாருங்கள் எல்லோரும் காலச்சக்கரத்தில் ஏறி இன்றிலிருந்து சுமார் 20 ஆண்டுகள் பின்னோக்கி செல்வோம். 2004ஆம் ஆண்டு புதுக்கோட்டை இடத்தில் எனது அப்பாவும் அவரது நண்பர்களும் ஆசிரியர் பயிற்சி படித்துக் கொண்டிருந்தனர். தன் சிறு வயதிலேயே தந்தையை இழந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தாய், திருமண வயதில் சகோதரிகள் என்று வறுமையை மட்டுமே முகவரியாக கொண்ட சாத்தான் குளத்து முத்துகிருஷ்ணன் மாமாவும் அவர்களில் ஒருவர். பொதுவாக விடுமுறை நாட்கள் வந்தாலே முத்து மாமாவுக்கு மனதிற்குள் திக்கு திக்கு என்று தான் இருக்கும். ஆமாங்க, விடுமுறை நாட்களில் எல்லோரும் ஊருக்கு சென்று விடுவார்கள். எல்லோரும் சென்று விட்டால் விடுதியில் சமைக்க மாட்டார்கள். முத்து மாமாவால் ஊருக்கும் போக முடியாது. பேருந்து கட்டணமோ 200 ரூபாய். யாரிடம் கேட்பது? அங்கே உள்ள எல்லா நண்பர்களின் முகவரியும் வறுமைதான். இந்த நிலைமையில் தான் முத்து மாமாவின் அம்மா இறந்த செய்தி தொலைபேசியில் வருகிறது. சோகத்தில் நிலை தடுமாறி நின்ற முத்து மாமாவுக்கு ஆறுதல் சொல்லி கையில் இருந்த பணத்தை கொடுத்து ஊருக்கு அனுப்பி வைத்தனர் நண்பர்கள். மறுநாள் வெள்ளிக்கிழமை கல்லூரி முதல்வரின் அனுமதியோடு வேன் எடுத்து அனைத்து நண்பர்களும் சாத்தான்குளம் சென்றனர். தன் தாயை அடக்கம் செய்ய பணமில்லாமல் தவித்துக் கொண்டிருந்த முத்துமாமாவுக்கு கைகளிலும் பைகளிலும் இருந்த தொகையை ஒன்று சேர்த்து கொடுத்து இறுதி வரை நின்று அடக்கம் செய்துவிட்டு வந்தார்களே, அதுதாங்க அந்த காலத்து நட்பு. மொத்தத்தில் மனித உணர்வுகளோடு பின்னி பிணைந்து
இணைந்ததுதான் அந்த காலத்து நட்பு. அதுவே ஆழமானது, அற்புதமானது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்பு உற்சாகம் அளிக்கக்கூடியது, உத்வேகம் தரக்கூடியது. நட்பு ஆராய்தல், பழமை, தீ நட்பு, கூழா நட்பு என 5 அதிகாரங்களில் 50 குறள்களை தந்த வள்ளுவனின் குறளை நாங்கள் ஒரு குறளில் அடக்கியுள்ளோம். நட்புக்குள் நட்பு, என் நட்பு எல்லா நட்பையும் விட கெத்து. பொருள், இக்கால நட்பு தான் கெத்து. எப்படி தெரியுமா? பார்க்காமல் நட்பாயிருந்த கோப்பெருஞ்சோழர் பிசிராந்தையார் இணையார் இன்று பல்லாயிரம் பேர் இணையவழி நட்புகளுடன் பிணைந்துள்ளனர். இன்றைய நட்புக்கு கால எல்லை இல்லை, வயது வரம்பு இல்லை, ஆண் பெண் வேறுபாடு இல்லை. 1ஆம் வகுப்பில் ஒன்றாய் படித்து பழகிய நட்பை 40 வயதில் படவரி மூலம் தேடி கண்டுபிடித்து அசை போட்டு மகிழ முடிகிறது. பள்ளி நண்பர் குழு, கல்லூரி அரட்டை குழு, உள்ளூர் நண்பர் பட்டாளம் என புது பெயரில் பழைய நட்புகளுடன் அரட்டை அடிக்கும் இக்கால நட்பு சிறந்ததுதானே. நண்பன் அயல் நாட்டில் வேலை பார்க்க உள்ளூரில் இருக்கும் அவனது அம்மாவிற்கு உடல் நலக்குறைவோ மனைவிக்கு பிரசவ வலியோ ஏற்பட்டால் ஒரே ஒரு அலைபேசி அழைப்பு போதும். இரவு 12 மணி ஆனாலும் நண்பன்டா என ஓடி போய் உதவுவது சிறப்பில்லையா? இன்றைய நட்புக்கு கால எல்லை இல்லை, வயது வரம்பு இல்லை, ஆண் பெண் வேறுபாடு இல்லை. 1ஆம் வகுப்பு நட்புகளின் உறவுகளுக்கு காது குத்தா, கல்யாணமா, இறப்பா, பிரசவமா எது நடந்தாலும் உறவினர்கள் வருகிறார்களோ இல்லையோ வாங்க என வரவேற்பது முதல் இலை போட்டி பரிமாறி மண்டபத்து சாவியை ஒப்படைக்கும் வரை விழுந்து கவனிப்பது தாங்க இக்கால நட்பு. நெகிழ்வு பதாகைகளில் நாங்கள் வைக்கும் வசனங்களே எங்கள் நட்பு பற்றி சொல்லும். உருவம் தான் வேற, ஆனால் உசுறு ஒன்றுதான். உருத்தாயிருந்தா உயிரையும் கொடுப்போம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே இது அன்று, என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் இது இன்று. முத்தமிட்டு சேனை தொட்டு வைத்த முதல் சொந்தம், மொட்டையடிக்க மணி தந்த சொந்தம், ஒலைகட்ட ஒய்யாரமாய் வந்த சொந்தம், இரு மனம் இணைய மணவரை முன் வந்த முதல் சொந்தம் தாய்மாமன். தன் ஆண் நட்பிற்கு தாய்மாமன் என முறை கொடுத்து அவன் மடியில் தன் குழந்தைக்கு காது குத்தி அழகு பார்க்கும் நட்பு தாங்க இக்கால நட்பு. ஆண் பெண் நட்பு கூட கள்ளங்கவடம் இல்லாமல் பழக இக்காலம் வாய்ப்பு ஏற்படுத்தியுள்ளது. தவறாக பழகும் நட்பை பிளாக் செய்யும் வசதியும் இன்று உண்டு. கணவன், குழந்தைகள், குடும்பத்தையும் தாண்டி இக்கால பெண்களின் நட்பு வட்டம் விரிகிறது. நட்பை உறவாய் பார்த்தோம் அன்று, உறவை நட்பாய் பார்க்கிறோம் இன்று. எத்தனையோ குழந்தைகள் தனது பெஸ்ட் ஃப்ரெண்டாக அப்பாவையும் அம்மாவையும் கை காட்டுகின்றனர். கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் நட்பாய் அமைந்திருப்பது காலம் கொடுத்த வரம் தானே. சுருக்கமாக சொன்னால் இக்கால நட்பு 3 வகைப்படும். முதல் நட்பு உடனடியாக 2 ஊதாட்டி நம்ம அனுப்புற செய்தி எப்படா வரும்னு காத்து கிடக்கிற நட்பு. 2வது நட்பு 2 டிக் மட்டும் பாப்போம் என்ன அவசரம் இருக்கிற அசால்ட்டான நட்பு. 3வது நட்பு 1 டிக் மட்டும் ஏண்டா இவன் அனுப்புறான் அவன் கிடக்கிறதுலன்னு நம்மளை திச்ச நட்பு. என்னதான் இருந்தாலும் துன்பம்னு வரும்போது தோள் கொடுக்க தோழனின் தோள் அவசியம். அது இக்கால நட்பில் அதிகமாகவே இருக்கு. எனவே நட்பு தொடரட்டும். நட்புகளுடன் உறவுகளாயிருப்போம், உறவுகளுடன் நட்பாயிருப்போம். நன்றி. இரண்டு குழந்தைகளும் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. யோகேஸ்வரி ரொம்ப நல்லா பேசுனீங்க. மரக்காத்தூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு அரசு பள்ளியிலிருந்து பல சுற்றுகளை கடந்து இந்த சுற்று வரைக்கும் வந்து பேசக்கூடிய ஒரு போட்டியாளர் தான் யோகேஸ்வரி. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா நிறைய வசதிகள் நிறைந்த பெருநகரங்கள்லேருந்தும் பிள்ளைகள் வந்தாங்க. அந்த பிள்ளைகளோடு நடந்த கடுமையான போட்டிகளில் 32 குழந்தைகளை நாம் தேர்வு பண்ணி இந்த பிரம்மாண்டமான அரங்கத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்தோம். அதில் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து ஒரு அரசு பள்ளியிலிருந்து வந்திருக்கிற மாணவி இத்தனை தூரம் வந்திருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய வெற்றி. அதனால் இதுக்கு முன்னாடியே நம்ம நடுவர்கள் சொன்னாங்க, தடுமாறி நிற்கிறதோ இல்லை மறந்து நிற்கிறதோ ஒரு பெரிய விடயம் இல்லை, அதை எப்படி சமாளித்து தொடர்ந்து எப்படி பேசுகிறோங்கிறது தான் வெற்றின்னு நீ உண்மையிலேயே ஒரு வெற்றி உரையை இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிற. தளிர்மதியன் உனக்காக தொடர்ந்து கைத்தட்டி உன்னை உற்சாகப்படுத்தி 2 பேரும் போட்டியாளர்கள்ங்கிறதையே தாண்டி நண்பர்கள் அப்படிங்கிறத இந்த மன்றத்தில் மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கிறீங்க. ரொம்ப அழகாக 2 பேரும் பேசியிருக்கிறீங்க. எப்போதும் இளம் தலைமுறை பிள்ளைகளை தன் அருந்தமிழ் சொற்களால் வாழ்த்தி
அவர்களுக்கு வழிகாட்டுகிற அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் அவர்களுடைய மதிப்புரையை இப்போது வழங்குகிறார். அன்புக்கினிய பெருமக்களே, இதுக்கு மேலே நீ சோகமாக இருந்தீங்கன்னா நான் அழுதுருவேன். முதல்ல எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுங்க. நீ ஒரு செகண்ட் மறந்துட்டேங்கிறது ஒரு பெரிய குறையே இல்லை. நீ சொன்ன விஷயங்களே சரியாக சொன்ன. முதல்ல இன்னும் 10 வருஷத்தில் தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த பெண் பேச்சாளர்களில் நீ ஒருத்தராக வருவ. சிரிச்சாதான் பேசுவேன். பிள்ளைக்கு ஒரு கைத்தட்டுங்க. அருமையான அந்த 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 உடைக்கான பேச்சு, அந்த பாங்கு, ஒருவரை சொல்லும்போது இன்னொரு குழந்தைய நம்ம விட்டுறக்கூடாது. அருமையாக பண்ணீங்க. 2 பேரும் நட்போட கைகோத்து இறுதி சுற்று வரைக்கும் வாங்க. வாழ்த்து. ஒரு அற்புதமான பாராட்டு உரையை தளிர்மதியனுக்கும் யோகேஸ்வரிக்கும் நம்முடைய அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் வழங்கி இருக்கிறார். தொடர்ந்து இன்றைய சிறப்பு நடுவர் அன்பிற்கினிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். யோகேஸ்வரி, ஓகேவா? சரியாயிட்டியா? கண்ணை தொடச்சிக்கோ. இது எல்லாருக்கும் நடக்கும். இது பெரிய பாதகம் கிடையாது. சரியா? இது ஒரு குற்றம் கிடையாது. ஒவ்வொரு பேச்சும் ஒரு அனுபவம். அதில் நிறைய கற்றுக்கணும். சரியா? மற்றவர்களை நம்புகிறாயோ இல்லையோ, உன்னை நம்பு. சரி, அடுத்தது தளிர்மதியன். பிரமாதம். தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு அருவி மாதிரி பொழிந்து கொண்டே இருந்தாய். நான் அருவி மாதிரி பொழிந்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறத இந்த அவைக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதனாலோ அதே மாதிரி ஒரு உடையை போட்டு கொண்டு வந்துட்ட. நீ ஒரு வெள்ளை அருவி மாதிரி இருந்தது. வாழ்த்துக்கள். மேலும் மேலும் இன்னும் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக தளிர்மதியனும் யோகேஸ்வரியும் பேசுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நேயர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். இந்த 2 பேரில் இன்றைய சுற்றில் அந்த வெளிச்சம் யாருக்கு பசுமை நிறமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய நேரம் இது. பார்க்கலாம். தளிர்மதியனுக்கு பச்சை வெளிச்சம் கிடைச்சிருக்கிறது. யோகேஸ்வரிக்கு சிவப்பு நிறம் கிடைச்சிருக்கிறது. எல்லா நாளும் எல்லா மேடையும் உங்களுக்கானதாக அமையணும்னு சொல்லி ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் தமிழெங்கள் உயிர்மை சுட்டிகள் உங்களை வாழ்த்துகிறது, பாராட்டுகிறது. ஒரே ஒரு வார்த்தை. யோகேஸ்வரிக்கு சிவப்பு விளக்கு கிடைச்சிருக்கலாம். அது நிறுத்து என்பதற்கான அடையாளம்தான். உனக்குள் இருக்கும் பயத்தின் பயணத்தை நிறுத்து. அப்படி அதே பொருள் கொள்ளணும். சரியா? தொடர்ந்து அடுத்த சுற்றுல இன்னும் கம்பீரமாக இந்த மேடையை அலங்கரிக்க வாங்க. வாழ்த்துக்கள். தமிழ் குடுவையில் தலைப்புகள் தயாராக இருக்கு. பேசுவதற்கான அந்த 2 செந்தமிழ் செல்லங்களை இப்போது மேடைக்கு அழைக்கலாம். ஹாரிஸ் ராஜா மற்றும் சுபிக்ஷா வாங்க. வணக்கம் 2 பேருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம். ரொம்ப அழகா இந்த இளந்தமிழ் பிள்ளைகள் இந்த அன்றும் இன்றும் சுற்றுல தொடர்ந்து சிறப்பான உரையை வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நானே சொல்லட்டுமா? இன்றும் அப்படின்னு ஹாரிஸ் ராஜா பேச போறீங்க. கரெக்டா? ஏன்னா இன்றும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவரும், அன்றும்க்கு தகுந்த மாதிரி சுபிக்ஷாவும் உடை அணிஞ்சிட்டு வந்திருக்கிறது மூலமாகவே நாம் அதை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் என்ன தலைப்பில் பேச போகிறாங்க அப்படிங்கிறத தமிழ் குடுவையிலிருந்து நாம் தெரிவு பண்ண போகிறோம். அந்த தலைப்பு தான் சொல்ல போகுது. சுபிக்ஷா, பார்த்துடலாமா? அறிவியல் தொழில்நுட்பம். அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு உங்கள் 2 பேருக்கும் கிடச்சிருக்கு. ஹாரிஸ் ராஜா தான் பார்க்குறதுக்கு நீங்கள் சின்ன பையனாக இருக்கிறாரு. இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய பொண்ணாக இருக்குது, இவங்க 2 பேருக்கும் போட்டியா அப்படின்னு பார்க்குற நேயர்கள் நினைக்கலாம். ஆனால் கடந்த சுற்றுலா ஹாரிஸ் ராஜா பேசினதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வியும் குழப்பமும் வராது. நான் அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஹாரிஸ் ராஜா அதுக்கு இணையாக தன்னுடைய உரையை வழங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த அரங்கம் ஏறி இருக்கிற சுபிக்ஷா, 2 பேருக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. நம்முடைய சிறப்பு நடுவர் அன்பிற்கினிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதிக்கு ஒரு செய்தி. இங்கே இருக்கிற 32 செந்தமிழ் செல்லங்கள்லேயே குட்டி
அப்படின்னா ஹாரிஸ் ராஜா தான். 3ஆம் வகுப்பு படிக்கிற தம்பி ஹாரிஸ் ராஜா ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோட சுபிக்ஷா ஹாரிஸ் ராஜா அறிவியல் தொழில்நுட்பம்ங்கிற தலைப்பில் பேச போகிறாங்க. முதல்ல சுபிக்ஷா பேசலாமா? பேசலாம் ஐயா. வாழ்த்துக்கள், சிறப்பாக பேசுங்க. சுந்தர தமிழை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் சங்கர தமிழையும் தமிழ் அறிஞர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். நான் ஏற்றுக்கொண்ட தலைப்பு அறிவியல் தொழில்நுட்பம். அன்றைய அறிவியல் கொடுக்காத கட்டிடக்கலையா சிற்பக்கலையா? அன்றைய அறிவியல் சொல்லாத மருத்துவமா வானியலா? எதை சொல்லவில்லை அன்றைய அறிவியல்? 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்பது போல முக்கால அறிவியலை முத்தாக விதைத்ததுதான் எங்கள் அக்கால அறிவியல். கிழக்கு செவ்வானம் காற்றை தரும், மேற்கு செவ்வானம் மழையை தரும். என்னைக்கு காற்றடிக்கும், எப்போது மழை வரும், எப்போது புயல் அடிக்கும் என்பதை பஞ்சாங்கத்திலே கணித்து சொன்னது எங்கள் அன்றைய அறிவியல். அறிவியல் இயந்திரங்களுக்கு முன்பே பூமியில் தம் அறிவோட்டத்தால் நீரோட்டம் பார்த்தான் என் பாட்டன். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே எந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாத போதே சோழர் மரபில் பொற்கால ஆட்சியை கெடுத்தவன், கடாரத்தை வென்றவன் ராஜராஜ சோழன். வரலாறு வியக்கமாறு தஞ்சை பெரிய கோவிலை செதுக்கினானே. கோவிலில் உள்ள லிங்கம் 12 அடி, தமிழின் உயிரெழுத்துக்கள் 12. லிங்கத்தின் பீடம் 18 அடி, தமிழின் மைய எழுத்துக்கள் 18. கோபுரத்தின் உயரமோ 216 அடி, தமிழின் உயிர்மை எழுத்துக்கள் 216. 216 அடி உயரமுள்ள கோபுரத்தின் உச்சியில் 80 டன் எடையுள்ள கலசத்தை எப்படி வைத்தான் என்று அறிவியலை திணறுகிறது. காவிரி காவலன் கரிகாலன் கட்டிய கல்லணையின் பூச்சிக்களை கூட பிளந்து பார்க்க இயலவில்லை. கற்களிலேயே சங்கிலி பின்னிய திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் ஸ்லாகித்து போகும் சிற்பக்கலை அல்லவா? மரத்தாலான வானொலி பெட்டி, மனதை வருடிய வயலும் வாழ்வும், வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் பார்த்ததெல்லாம் பொற்காலம் அல்லவா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கண் அறுவை சிகிச்சை செய்ததுதான் நமது அன்றைய மருத்துவம். கள்ளிக்காட்டில் சுள்ளி விறகு பொறுக்கும் பெண்ணுக்கு பிரசவ வலி, என்ன செய்வாள் அவள்? மருத்துவமனை இல்லாத காலம். கள்ளி முள்ளெடுத்து கணக்காக தொப்புள் கொடியறுத்து பால் மனம் மாறாத பச்சிலம் குழந்தையை தோளில் போட்டு விறகு கட்டோடு வீடு வந்து சேர்ந்தாலே அது வல்லவோ சுகப்பிரசவம். இன்னும் ஒரு நூற்றாண்டில் ஆண்களும் கருத்தரிக்கலாம். மருந்து கடையில் சிறுநீரகமும் கல்லீரலும் கூட விற்பனை செய்யலாம். அன்று மூளைக்கு வல்லாரை, முடிவளர கையாந்தரை, பல்லுக்கு வேளாளன், பசிக்கு சீரகமிஞ்சி, கல்லீரலுக்கு கரிசலாங்கண்ணி, காமாலுக்கு கீழா நெல்லி என சமையலறையிலேயே மருத்துவம் நடந்தது. அன்றே சூரியனை பற்றியும் சூரிய மண்டலத்தை பற்றியும் புறநானூற்று பாடல் அழகாக சொன்னது. பூமி சூரியனை சுற்றி வருவதையும் தன்னைத்தானே சுற்றி கொள்வதையும் திருமுருகாற்றுப்படை அன்றே அவனுக்கு சொன்னது. அன்றே அறிவியல் சொல்வதற்கு வானியல் நோக்கும் அறிஞர்கள் இருந்தார்கள் என்பதற்கு இதுவே சான்றல்லவா? அன்றைய அறிவியல் நாடி பிடித்து கர்ப்பம் சொன்னது. நஞ்சு இல்லாமல் உணவு கொடுத்தது. மாத்திரை இல்லாமல் தூங்க முடிந்தது. கைபேசி இல்லாமல் காலை கடன் செலுத்த முடிந்தது. உரைக்காத மிளகாய், புளிக்காத மாங்காய், சூறைக்காய் அளவில் சுவையான சுண்டைக்காய் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. உள்ளே விதைதான் இருக்காது. அன்றைய அறிவியல் அன்பை குறைக்கவில்லை, அவசரப்படுத்தவில்லை, ஆரோக்கியத்தை கெடுக்கவில்லை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம். இந்தியாவில் உள்ள 40 தேசிய ஆய்வு கூடங்களில் ஒன்றான மத்திய மின் வேதியியல் ஆய்வு மையத்தை தன்னகத்தே கொண்டுள்ள காரைக்குடி மண்ணின் மைந்தன் நான் அறிவியலை பற்றி பேசவில்லை என்றால் அப்படி? அறிவியலின் முன்னேற்றமே ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமானது. பரிணாம வளர்ச்சி என்பது உயிரினங்களில் மட்டுமல்ல, இன்று அறிவியலிலும் தான். இதன் வளர்ச்சி விண்ணை முட்டுமளவிற்கு மட்டுமல்ல, எட்டுமளவிற்கும் நம்மை கொண்டு வந்துள்ளது. தாம் படித்த அறிவியல் சாமானியர்களுக்கும் பயன்படும் வகையில் இதே அறுவை சிகிச்சை செலவை 55,000 10,000 ரூபாய் வரை குறைக்கக்கூடிய கரோனரி ஸ்டென்ட் என்ற உபகரணத்தை கண்டுபிடித்ததும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வரப்பிரசாதமாக அமைந்த வெறும் 300 கிராம் எடை கொண்ட
ஆனால் செல்பேசி இல்லாமல் மனிதனால் வாழவே முடியாது. எவ்வளவுதான் செல்பேசியை பற்றி விமர்சனங்கள் வந்தாலும் இன்றைய 5G இந்த உலகையே நம் கைக்குள் அடக்கியிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு 20 வருடத்திற்கு முன்பு நாம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே செல்பேசியின் மூலம் உணவை வர வைக்க முடியும், வீட்டு வாசலில் நம்மை அழைத்து செல்ல வாகனத்தை வர வைக்க முடியும் என்று சொல்லியிருந்தால் எல்லாரும் சிரித்திருப்பார்கள். ஆனால் இப்போது ஜொமேட்டோவும் ஓலா ஊபர் தொழில்நுட்பமும் இதை சாத்தியப்படுத்தியிருக்கிறதல்லவா? AI என்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அனைத்து துறைகளிலும் அசத்திக் கொண்டிருக்கிறதே. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்ற மகாகவி பாரதியின் கனவு இன்று சந்திரயான் 3 மூலம் நிறைவேறியிருக்கிறதல்லவா? மேலை நாடுகளுக்கு இணையான மருத்துவ தொழில்நுட்பங்களை கொண்ட உயர்தர மருத்துவமனைகள் நம்மிடம் நிறைந்திருக்கின்றன. இந்தியாவின் மருத்துவ தலைநகரமாக சென்னை உருப்பெற்றிருப்பது நாம் பெருமைப்படத்தக்க விஷயம். இன்னும் 10 ஆண்டுகளில் அனைத்து இல்லங்களிலும் இயந்திர மனிதன் உலா வரப் போகிறான் என்பதில் எல்லாரும் உண்மையமில்லை. விண்வெளி பயணம் சாமானியர்களுக்கும் சாத்தியமாகும் காலம் நெருங்கிக் கொண்டுதான் வருகிறது. எனவே அறிவியலுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, மொழியும் தடைகள் இல்லை. ஆகவே அறிவியல் சிந்தனைகளை வளர்த்து கொண்டு வாழ்வின் முன்னணங்களை உணர்ந்து நாட்டை நல்வழிப்படுத்த உறுதுணையாக இருப்போம். கைரேகை பார்த்து எதிர்காலத்தை கணிக்காதே. இன்று நாம் அறிவியல் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அழகான தலைப்பு. 2 செந்தமிழ் செல்லங்களும் ஒரு அறிவார்ந்த உரையை இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களையும் பாராட்டுதல்களையும் வழங்கலாம். எப்படி பேசினாங்க அப்படிங்கிறத நடுவர்களிடம் கேட்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் திரு நிரஞ்சன் பாரதி அவர்கள். அந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அதோடைய அந்த விமானம் உயரம் இல்லையா, அந்த 216 அடின்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து தற்செயலாக அமைந்தது. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தமிழில் உயிரெழுத்துக்கள் 12, அதனால எது 12 அடி சொன்னீங்க நீங்கள்? லிங்கம் ஐயா. 18 அடி மெய்யெழுத்துக்கள். எது 18 அடி சொன்னீங்க? லிங்கத்தின் பீடம். அது வந்து அவர் திட்டமிட்டெல்லாம் எதுவும் அமைக்கலை, அது தற்செயலாக அப்படி அமைஞ்சது. ஆனால் யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி இந்த தமிழில் இருக்கிற மாதிரியே ராஜராஜ சோழன் இதை செய்து ஒரு பொய்யான தகவலை பரப்பிட்டாங்க. அது வந்து தற்செயலாக அமைந்தது, அது திட்டமிட்டு அவர் செய்யலை. முன்னோர்களுடைய அறிவியல் சாதனைகளை உங்களால் இயன்ற அளவு எல்லா துறைகளையும் தொட்டுட்டு வந்தீங்க. ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். ஹாரிஸ் ராஜா வந்து பார்க்கும்போது ஒரு சாக்லேட் பாய் மாதிரி இருக்க, ஆனால் வந்து பேசி முடிச்சுட்டு இவன் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப அடர்த்தியான பேச்சு, ரொம்ப தன்னம்பிக்கையான பேச்சாக இருந்தது உன்னுடைய பேச்சு. இன்றைய காலத்தில் என்னெல்லாம் அறிவியல் சாதிச்சிருக்கோ அதை நீ ரொம்ப அழகாக சொன்ன. உண்மையாக சொல்லணும்னா அவங்க 2 பேருக்கும் எப்படி மதிப்பெண் போடுறதுனே தெரியல. ரொம்ப கடும் போட்டியாக இருந்தது 2 பேருக்கும். இன்னும் நீ பல உயரங்கள் தொட வேண்டும். இந்த பேச்சில் சொன்ன மாதிரி நீயும் விண்ணை முட்டிட்டு வரணும், சரியா? வாழ்த்துக்கள். தொடர்ந்து அன்பிற்கினிய அண்ணன் முதன்மை நடுவர் சொல்லின் செல்வர் திரு மணிகண்டன் அவர்கள். பாரதி இன்னும் 1000 வருஷம் வாழ்வாங்கிறதுக்கு இந்த பையன் ஒரு எடுத்துக்காட்டு. அவ்வளோதான். இந்த பொண்ணு பேச்ச மதிப்பெண் போடுற அளவுக்கு எனக்கு இன்னும் தகுதி இல்லை. நன்றி ஐயா. 2 நடுவர்களும் தங்களுடைய எண்ணங்களில் சொன்னதை இப்போ நாம் வண்ணங்களில் பார்க்க போகிறோம். யாருக்கு என்ன வெளிச்சம் பார்க்கலாம். ஹாரிஸ் ராஜா, சுபிக்ஷா இருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகள். இந்த அன்றும் இன்றும் சுற்றினுடைய நிறைவு பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கிறோம். 2 ஆளுமை மிக்க நடுவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன்.
தமிழகத்தினுடைய தலை சிறந்த ஆளுமைகள் இன்றைக்கு நம்முடைய அரங்கத்தில் நடுவர்களாக நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. இன்னும் ஒருபடி உயர்வா நாமெல்லாம் பெருமிதப்படுகிற வகையில் மகாகவி பாரதியாரினுடைய எள்ளுப்பெயரன் அன்பிற்கினிய அண்ணன் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த அன்றும் இன்றும் சுற்றுல இந்த 32 மழலை செல்வங்களினுடைய பேச்சை கேட்டு மதிப்பீடு செய்த இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? முதல்ல மீண்டும் என்னுடைய நன்றியை நான் சங்கரா டிவி தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு புறம் ரொம்ப ரசித்து இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டேன். இன்னொரு பக்கம் கொஞ்சம் கடினமாகவும் இருந்தது, சிரமமாகவும் இருந்தது உங்களுக்கு மதிப்பெண் போடுவது என்பது. இன்றைக்கு பேசிய குழந்தைகள் எல்லோருமே சிறந்த பேச்சாளர்கள் தான். ஒவ்வொரு சின்ன அந்த இதயத்துக்குள்ளும் கனன்று கொண்டே இருக்கின்ற அந்த ஒரு நெருப்பை இன்று நான் கண்டேன். அந்த நெருப்பை இன்னும் இன்னும் ஒரு பெரிய ஜுவாலையாக சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற அளவுக்கு செய்திருக்கின்ற ஒரு சீரிய பணிதான் இன்றைக்கு சங்கரா டிவி தொலைக்காட்சி செய்த அந்த பணி. இந்த குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் அமைய வேண்டும் என்று ரொம்ப மெனக்கெடல் செய்து இந்த அருமையான களத்தை சங்கரா டிவி இன்னைக்கு அமைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை இந்த மழலை செல்வங்கள் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப அருமையாக பண்ணாங்க. நேரம் போனதே தெரியல. அது தமிழோடைய இனிமை மட்டுமல்ல, இந்த மழலைகளின் திறமையும் கூடத்தான். அதனால் இவங்களை தயார்படுத்தி அவங்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இவங்களுக்கு பின்னாடி இருந்து உறுதுணையாக உழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த பயணம் எனக்கு ரொம்ப இனிதாக இருந்தது. அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு மழலைகள் நீங்கள் உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொண்டு இன்னும் வீரியத்தோடு, இன்னும் ஆற்றலோடு, அதாவது உண்மையான வெற்றி என்பது இன்னொருவரை தோற்கடிப்பதல்ல, உங்களை நீங்களே தோற்கடித்து ஒரு படி மேலே செல்வது, ஒரு படி மேலே வளர்வது, அதுதான் உண்மையான வெற்றி. அதை மனதில் வைத்துக்கொண்டு யாரோடும் உங்களை ஒப்பிடாமல் உங்களோடு உங்களை மட்டுமே ஒப்பிட்டு மேன்மேலும் நீங்கள் சிறகடித்து பறக்க வேண்டும். உங்களுடைய ஊரையும், நிறைய பேர் தமிழ்நாட்டின் பல இடங்களிலிருந்து வந்திருக்கீங்க, அதுவே ரொம்ப பாராட்டத்தக்க ஒன்று. தமிழ் மீது இருக்கிற அந்த காதலை அது காட்டுகிறது. மேன்மேலும் உங்களுடைய வளர்ச்சி சிறப்பான முறையில் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகாகவி பாரதியாரினுடைய இரத்த சொந்தம் இன்றைக்கு இந்த மன்றத்தில் நம் எல்லோரையும் வாழ்த்தி இருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டுகளால் நம் நன்றியை அவருக்கு காணிக்கையாக்குவோம். தொடர்ந்து நம்முடைய முதன்மை நடுவர் அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் மதிப்பீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த சுற்றில் சிறப்பு பரிசுகளை தட்டி செல்ல போகிற அந்த செந்தமிழ் செல்லங்கள் யார் யார், இந்த சுற்றோடு தங்கள் பயணத்தை இந்த தமிழெங்கள் உயிர்மை சுட்டிகளில் இன்றைக்கு நிறைவு செய்ய போகிற அந்த செந்தமிழ் செல்லங்கள் யார் யார் என்கிற முக்கியமான தகவல்களையும் இளந்தமிழ் பிள்ளைகளுக்கான வாழ்த்துறையையும் வழங்க அண்ணனை அன்போடு அழைக்கிறேன். பார்வையாளர்களை, உங்களுக்கு ஒன்று சொல்கின்றேன். இந்த போட்டியில் இன்றைக்கு 3 விளக்குகள் போடப்பட்டது. பச்சை, மஞ்சள், சிவப்பு. பச்சை அடுத்த நிலைக்கு உங்களை அழைத்து செல்கிறது. சிவப்பு உங்களை இதய துடிப்பை இன்னும் அதிகப்படுத்தியது. மஞ்சள் உங்களை ஆயத்தப்படுத்தியது, அடுத்த நிலைக்கு தயார் பண்ணி கொள்ளுங்கள் என்று. இன்றைக்கு சில பேர் சிவப்பு மஞ்சள் பகுதியில் இருப்பவர்கள் நாளைய நிகழ்வுக்கு, அதாவது அடுத்த சுற்றுகளுக்கு, வரும் வாரங்களுக்கு நீங்கள் தேர்வாகி வரலாம். ஆனால் இன்று போல என்றைக்கும் அது தொடர முடியாது. நான் மீண்டும் சொல்கின்றேன், இன்றைக்கு மஞ்சள் சிவப்பு விளக்கு ஒளி வெள்ளம் பாய்ச்சப்பட்டவர்கள் அடுத்த வார சுற்றுகளுக்கு நீங்கள் வந்தாலும் கூட இதே போல உங்களுக்கு தொடர் வாய்ப்புகள் வழங்க முடியாது. போட்டி என்றால் ஒரு போட்டி இருக்க வேண்டும், கடுமையான கண்டிப்பான எதிர்ப்புகள் இருக்க வேண்டும். இறுதி கோப்பையை வெல்கின்றவர்கள் 1, 2, 3 என்று 30 33 தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்டாயம் எங்களுக்கு உண்டு. இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகளை வைத்து எந்தவித விருப்பு வெறுப்பும் இல்லாமல், எந்தவித பாசாங்கும் இல்லாமல் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4 பேர் இன்றைய போட்டியிலிருந்து இல்லம் திரும்புகின்றீர்கள். என்றைக்காவது வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சங்கரா உங்களை அழைக்கும். இன்றைய 3 சிறப்பு போட்டியாளர்களை முதலில் அறிவிக்கலாம் என்று ஆசைப்பட்டாலும் கூட அதை கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு, முதலாவதாக இன்றைய போட்டியிலிருந்து ஒட்டுமொத்த மதிப்பெண் அடிப்படையில் இந்த 4 பேரை தங்களுடைய போட்டியிலிருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கின்றோம். அவர்களுக்கு வேறு ஒரு நல்ல நிகழ்வில், வேறு ஒரு மேடைகளில்
வாய்ப்பு இருக்கின்ற போது சங்கரா பயன்படுத்தும் ஒட்டுமொத்த மதிப்பெண் அடிப்படையில் இந்த 4 பேரை போட்டியிலிருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கின்றோம். அவர்களுக்கு வேறு ஒரு நல்ல நிகழ்வில் வேறு ஒரு மேடைகளில் வாய்ப்பு இருக்கின்ற போது சங்கரா பயன்படுத்தும். அவர்களை அனுப்பி வைத்த பெற்றோர்கள், நிர்வாகம், பள்ளி எல்லோருக்கும் நன்றி சொல்லி இந்த போட்டியிலிருந்து தொடர் பங்குதாரராக இல்லாமல் சற்று விலகி வைக்கக்கூடிய போட்டியாளர் ரிஷிகாந்த். ரிஷிகாந்த். அடுத்ததாக அன்பு குழந்தை தாரணி. எங்க பள்ளியில தான் தாரணி படிச்சாங்க. நீ ஏன் பங்குல செலக்டடா போடா. அன்பு குழந்தை ஹபிகாசினி. அப்துல் ரஹீம். இந்த 4 பேருடைய குறைகளை ஏற்கனவே சரி செய்வதற்கு சிறப்பு நடுவரும் சொல்லி இருக்கிறார். பிற போட்டிகளில் வெல்வதற்கு அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டலையும் இதுவரை அவர்கள் பங்கு பெற்று நமக்காக சிறப்பு செய்ததற்காகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 4 பேரும் இன்றோடு நம்மோடு விடைபெறுகின்றார்கள். எதிர்வரும் காலத்தில் கண்டிப்பாக சங்கரா ஒரு புதிய மேடைக்கு இவர்களை மீண்டும் அழைக்கும். இந்த 4 பேருக்கும் ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு இதுவரை வந்தது. இந்த சுற்றில் எதிரும் புதிருமாக அன்றும் இன்றைய சுற்றில் 3 பேருக்கு சிறப்பு பரிசுகளை தன்னுடைய பொன் திருக்கரங்களால் பாரதியின் வழிவந்த அந்த அற்புதமான அன்பு சகோதரர், என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பாரதியினுடைய எள்ளுப்பேரன் கையால் வாங்குவதற்கு குடித்து வைத்திருக்கக்கூடிய முதல் மனிதர் தளிர்மதியன். பாருங்க, வேட்டி அவனுக்கு தடுமாறுது, ஆனா தமிழ் அவனை காப்பாத்துது. இந்த தமிழங்கள் உயிர்மையின் அன்றும் இன்றுமான இன்றைய சுற்றினுடைய ஒரு ஒட்டுமொத்த மதிப்பெண் அடிப்படையில் மற்றொரு பரிசை பெறுவதற்காக வருகின்றார் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மெகாஸ்ரீ. அன்புக்கினிய பார்வையாளர்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம், இந்த சுற்றுகளுக்கான பரிசு என்பது அவர்களை ஊக்கப்படுத்த, உற்சாகப்படுத்த மட்டுமே. இறுதி போட்டி தான் பண வேட்டைக்கான போட்டி. அதற்கு மீண்டும் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய போட்டியினுடைய ஒட்டுமொத்த நிகழ்வின் சுட்டி குழந்தையாக தன்னுடைய திறத்தால், வெளிப்பாட்டால், கருத்தால் நம்மை மெய்மறக்கச் செய்த அன்பு குழந்தை ராஜயாழினி. திருக்கரத்தால் பரிசை வழங்குகின்றார் பாரதி அவர்களுடைய எள்ளுப்பேரன், நம்முடைய செல்லப்பேரன். நிறைய பேர் தாத்தா, பாட்டி, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, தாத்தா எல்லாருமா மாமாவை உட்காந்து பார்த்துக்கிட்டு, நல்லா பேசின குழந்தைகள் 4 பேரை வெளியில் அனுப்பிச்சுட்டாலே அப்படின்லாம் நினைக்காதீங்க. போட்டின்னு இங்கே உட்காந்து பார்த்தா தான் அதோடைய சிரமங்கள், கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். அந்த பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் தான். அற்புதமான இந்த அன்றும் இன்றும் சுற்றில் 3 போட்டியாளர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கு. 4 செந்தமிழ் செல்லங்கள் இந்த சுற்றோடு தங்கள் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள்ங்கிற செய்திகளை நடுவர்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்திருக்கிறாங்க. மீதம் இருக்கிற அந்த போட்டியாளர்களில் பச்சை விளக்கு வாங்கின போட்டியாளர்கள் நேரடியாக அடுத்த சுற்றுக்கு போகிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் மற்றும் பாராட்டுதல்கள். மீதம் இருக்கிற சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற வெளிச்சத்தை வாங்கின போட்டியாளர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையான சமிக்கை. நீங்கள் காத்திருப்பு பட்டியலில் தான் இருக்கிறீங்க.
நீங்கள் இன்னமும் கூடுதலாக பயிற்சி எடுத்து முயற்சி பண்ணி அடுத்தடுத்த சுற்றுகளில் சிறப்பாக பேசினால் மட்டும்தான் இந்த பெரிய நீண்ட நெடிய பயணத்தில் உங்களால் தொடர்ந்து பங்கு பெற முடியும் என்கிற தகவலை நடுவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இப்போ தெரியப்படுத்துகிறோம். உற்சாகமான ஒரு கைத்தட்டல்கள் பங்கெடுத்த அத்துணை போட்டியாளர்களுக்கும், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தங்கள் இல்லங்களில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு அன்றும் இன்றும் சுற்று இனிதே நிறைவடைகிறது. இன்னொரு புதிய சுற்றில் வித்தியாசமான தலைப்புகளில் விறுவிறுப்பான செய்திகளை பேசுவதற்கு செந்தமிழ் செல்லங்கள் தயாராக இருக்கிறார்கள், நடுவர்களும் தயாராக இருக்கிறார்கள், நாங்களும் தயாராக இருக்கிறோம். நீங்களும் தயாராக இருங்கள். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.